அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய 2வது தினத்தில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் ரமலானின் ஏன் அனுப்பப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. முன்னோர்களுக்கு கடமையாக்கியதை போன்று அந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் மூமின்களே என்று விழித்து நம்மோடு அல்லாஹ் பேசுகிறான். அந்த ரமலான் எதற்காக நான் உங்களுக்கு தந்தேன் என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள, அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை அடிபணிந்து, அல்லாஹ்வினுடைய வணக்கங்களின் பக்கம் நெருங்கி அவனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக தக்வா அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த தக்வாவை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கொண்டு சேர்த்தால்தான் அவனுக்கு பாவம் எது, நன்மை எது, நலவுகள் எது, கெடுதிகள் எது என்று புரிந்து அவனுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தேடி பயணித்து அவன் சிறந்த ஒரு சாலிகான மனிதனாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்து ஆகிரா என்னும் முடிவே இல்லாத மறுமை வாழ்வில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் இந்த ரமலான் நமக்கு தெரியும் தக்வாவினுடைய நோக்கமாக. அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தக்வா இல்லை என்று இருந்தால் அவனுக்கு பாவம் பெரிதாக, பாவமாக அவன் புரிந்து கொள்வதை மறந்துவிடுது. நன்மை இதனால் நமக்கு பிரயோசனம் கிடைக்கிறது என்கின்ற அந்த அறிவின்மையை அவன் இழந்து விடுது. காரணம், இவன் உள்ளத்தில் தக்வா இல்லை, இவன் உள்ளத்தில் இறைவனை பற்றிய அச்சம் இல்லை என்பதனால் நன்மைகளை சாதாரணமாக, தீமைகளை அவனுடைய தேவையாக எடுத்து, அதனால் தான் இந்த உலகத்தில் பாவங்கள் மிகைத்து நன்மைகள் குறைந்து சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு சீர்கேடுகளை உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அதற்கான் அல்லாஹ் வருடங்களாக வரும் ரமலானை, புனிதமான மூமின்களை அந்த புண்ணியம் கூர்த்து வருகின்ற கண்ணியமிக்க மார்க்க மாதத்தை எல்லாம் இந்த ரமலானை கொண்டியுள்ளார். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இந்த மாதம் உங்களை இணையற்றம் உள்ள விசுவாசிகளா, நன்மை புரியும் மிக சிறந்த சாலிகான அடியார்களாக மாற்றுவதற்கு தக்வா அவசியம். அந்த தக்வாவை உருவாக்கும் மாதமாக இந்த மாதத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றார். இதில் நீங்கள் நோன்பு நூறுங்கள், இரவில் நின்று வணங்குங்கள், இதர வணக்கங்களை புரியுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்குங்கள். இறையச்சத்தை அல்லாஹ் உங்கள் உள்ளங்களில் அள்ளி வீச காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே நானும் நீங்களும், எனது குடும்பத்தினர்களும் உங்களது குடும்பத்தினர்களும் இந்த தக்வாவை நம் உள்ளங்களில் விதைக்கும் மாதத்தை கண்ணியப்படுத்தி அந்த மாதத்தில் இடம்பெறக்கூடிய நல் அமல்களில் முழுக்க நம்மளை அர்ப்பணம் செய்து நன்மைகளை அடைந்து தக்வாவை அடைந்து கொள்ள நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.